அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர் ரகசிய பரிகார சேனல்ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல எல்லாருக்கும் இருக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனைனா ரெண்டே ரெண்டு தாங்க. ஒண்ணு படுத்த உடனே தூக்கம் வராத மன உளைச்சல். இன்னொன்னு தூக்கத்தை தொலைக்க வைக்கிற கடன் சுமை. இந்த ரெண்டுக்கும் ஒரே தீர்வு அரசியல தாங்க. அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அரசியல அப்படின்றது மும்மூர்த்திகளோட அம்சம். இந்த அரச மரத்து இலைய சரியா பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்லாம் விலகி நிம்மதி பிறக்கும். அது எப்படி அப்படின்றத பத்தி தான் நாம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அரச மரம்னா விருட்சராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய மரம் மட்டும் இல்லைங்க, பிரபஞ்சத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியை இழுக்கக்கூடிய ஒரு கருவியா செயல்படுதுங்க. குறிப்பா நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பயம், பதற்றம், அப்புறம் கடன் குறித்த கவலை, இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த இலைக்கு உண்டுங்க. இதை பயன்படுத்தும் போது நம்முடைய ஆறா சுத்தம் அடைஞ்சு நல்ல அதிர்வுகள் நம்மளை சுத்தி சூழும். இதுவே நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வா அமையும். ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு அரச மரத்துல இருந்து கீழே விழுந்த ஒரு நல்ல இலையா எடுத்துக்கோங்க. அரச மரத்துல இருந்து பறிக்கிறதா இருந்தா குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு பறிங்க. அந்த இலைய சுத்தமான தண்ணில கழுவி தொடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவுல ஒரு சந்தன பொட்டை நல்லா பெருசா வச்சுக்கோங்க. உங்க குலதெய்வத்தையோ இல்ல இஷ்ட தெய்வத்தையோ நல்லா வேண்டிக்கோங்க. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த இலைய உங்க தலகாணி கடியில வச்சுட்டு தூங்குங்க. தூங்குறதுக்கு முன்னாடி என் கடனெல்லாம் தீர்ந்து என் பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது, நான் நிம்மதியா தூங்க போறேன் அப்படின்னு பாசிட்டிவ் எனர்ஜியோட கண்ணு மூடுங்க. இந்த அரச இலை உங்க தலையணக்கடியில இருக்கும்போது அது உங்க மூளையில இருக்கக்கூடிய தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் உறிஞ்சி எடுத்துடுங்க. இப்படி தொடர்ந்து 21 நாள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கெட்ட கனவுகள் கூட வராதுங்க. கடன் தீர்ப்பதற்கான புதிய வழிகள் உங்க ஆழ் மனசுல தெரிய தொடங்கும். வாரம் ஒரு முறை இந்த பழைய இலைய மாத்திட்டு புதிய இலைய வைங்க. பழைய இலைய ஏதாவது செடிக்கு உரமாக்கிடுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஈஸியான பரிகாரங்க. ஆனா ஆழமான பலன் தரக்கூடிய இந்த அரச இலை பரிகாரத்தை இன்னைக்கு ராத்திரியே முயற்சி செஞ்சு பாருங்க. உங்க அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் சித்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.